எல்லா பிறப்பிலையும் மிக ஒரு தாழ்மையான ஒரு பிறப்பு இருக்கணும் என்றால் அது மனிதனுக்கு பிறக்கின்ற குழந்தை என்று நான் சொல்லுவேன். ஏன்னா மிருக ஜீவங்களுக்கு கூட குட்டி போடும் பொழுது மிருக ஜீவங்கள் அந்த குட்டி தன்னை தானே பார்த்து கொள்ளக்கூடிய திறமையுடையதாக இருக்கின்றது. ஒரு மான் குட்டி போடும் என்றால் 2 நாட்களுக்குள்ளாகவே மான் அதே துள்ளி பாய்ந்து ஓடுவதற்கு அதற்கு திறமை உண்டு. அதே தாய்ப்பாலை குடிப்பதற்கும் திறமை உண்டு. ஒரு மிருக ஜீவத்திற்கு குட்டிகளை முழுமையாக பராமரிக்கணும் என்று அதற்கு பொறுப்பில்லை. இந்த பூமியில பிறக்கக்கூடிய எல்லா ஜீவங்களிலும் ஒரு வெளியேறப்பெற்ற மிகுந்த அதிகமான பாதுகாப்பு தேவையுள்ள, பராமரிப்பு தேவையுள்ள ஒரு ஜீவ பருவம் இருக்கணும் என்றால் குழந்தையை நீங்கள் ஒரு நிமிடம் விட்டுற முடியாது. ராத்திரியும் பகலும் நீங்கள் அந்த குழந்தையை கவனிக்கணும். ராத்திரியெல்லாம் கண் விழித்து கவனிக்கணும். ராத்திரியெல்லாம் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ பருவத்தில் மிக அதிகமான பராமரிப்பு தேவையுள்ள ஒரு பருவம் இருக்குன்னா குழந்தை தாங்க. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஒரு குழந்தையாக இந்த பூமியில் பிறந்தாருங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் முழுமையாக வளர்ந்த ஒரு மனிதனாகவே அவர் வந்திருக்கலாம். 30 வயசுள்ள மனிதனாக திடீர்னு தோன்றி நான் தான் உலகத்தை ரட்சிக்கும்படியாக தேவகுமாரன் என்று சொல்லியிருந்தாவே அதே போதுமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் எல்லா பிறப்பிலும் மிகுந்த தாழ்மையுள்ள ஒரு பிறப்பை அவர் எடுத்துக்கொண்டு உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ளும்படியாக, எல்லா விதத்திலும் நம்மளுடைய பாடுகளை அவர் அனுபவிக்கும்படியாக, நம்மை அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஒரு குழந்தையாக இந்த பூமியில பிறந்தாருங்க. அவர் பிறந்த நிமித்தம் அவர் சொல்றார், நீ அனுபவித்த எல்லா பாடுகளும் நான் அனுபவித்திருக்கிறேன்ப்பா, நீ சந்தித்த எல்லா காரியங்களும் நானும் சந்தித்திருக்கிறேன், உன்னை போலதான் நானும் இருக்கின்றேன், ஆனால் நான் உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை மீட்டு கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார்.